ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது நாகப்பழத்தில் நீருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாகப்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உப்பு போட்டு அலசிட்டு விதையை எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வடிகட்டிடலாம். ஒரு டம்ளர் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவுக்கு பதில் பச்சரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் திருக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளித்ததை மாவில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து வடிகட்டின நாகப்பழ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிடலாம். பசஞ்ச மாவை சின்ன சின்னதாக உருட்டி இட்லி தட்டில் வச்சிடலாம். தண்ணி சூடானதும் உருட்டின நீர் உருண்டையை வச்சுட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நீர் உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நாகப்பழ நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.